வணக்கம். என் பேர் சந்திர பிரகாஷ். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நான் வீர்மான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் மூலிமா இங்கே வந்து ஒரு ஐவிக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு மெயினான ஆளுகளுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காரணம் வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து ஐவி கூட்டிகிட்டு வந்தது வந்துட்டு இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் மீ. நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போகிற தமிழில் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். பட் வந்து எங்ககிட்ட நிறைய ஆட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இது வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா, இதோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கும், இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்குமா, இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா, ஓவர் த காஸ்ட்டாக இருக்குது, கன்வென்ஷனல் பிரிக் ஒர்க்கை விட இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான என்ன ஆட் பாயிண்ட் நாங்கள் மனசில் நினச்சிருந்தோமோ அது எல்லாமே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்குது கம்பல்சரி கம்பேரிட்டிவ் டு நார்மல் பிரிக்கை விட. ஸ்ட்ரென்த் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிக்கை விட வந்து இது ஃப்ளெக்சரல் ஸ்ட்ரென்த், கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துட்டு மோர் தென் நார்மல் பிரிக் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷனு லேபர் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தாச்சுன்னா ஒன்ஸ் வந்து அதுக்கு இங்கே வந்து ட்ரைனிங் செஷன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அதை கட்டுறது வந்து நார்மல் பிரிக்கை கட்டுறதை விட இன்னும் ஈஸியாக வந்துட்டு டைம் சேவிங்கில் நம்ம இதை கட்ட முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ரெண்டாவது இட்ஸ் அன் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். நாங்கள் நினச்சிட்டு இதோட கலருக்கும் இதோட டெக்ஸ்சர் சர்ஃபேசஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்களோன்னு நினச்சோம். பட் நான் இந்த கம்பெனியில் த்ரூ அவுட்டாக கம்பெனியோட ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து நாங்கள் வந்துட்டு ஐவியில் உள்ள இண்டஸ்ட்ரியல் விசிட்டில் பார்த்துட்டோம். எவ்ரி பார்ட் வந்துட்டு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன நேச்சுரல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதோட எஃபெக்ட் என்ன, அது எப்படி வந்துட்டு மோல்டு பண்ணுறாங்க, எப்படி வந்து அது கிளீனில் போயிட்டு எப்படி வரும்னு போகும்போது எங்கேயுமே எந்த ஒரு ஆடிட்டிவ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லாமல் எல்லாமே ஒரு நார்மல் நேச்சுரல் மெட்டீரியல் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். அதனால் வந்துட்டு ஆஸ் என்ஜினியராக நான் வந்துட்டு இது இட்ஸ் அன் என்ஜினியரிங் ப்ராடக்ட், கம்பல்சரி இட்ஸ் அன் என்ஜினியரிங் ப்ராடக்ட். நான் வந்து இன்னும் நிறைய என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட சர்க்கிள்ஸ்க்கு வந்துட்டு நான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுவேன், என்னோட சைட்லேருந்து ஓனாக ப்ரொமோட் பண்ணுவேன். நானும் நிறைய யூஸ் பண்ண போகிறேன். தேங்க்யூ.